வணக்கம் நண்பர்களே. 2025 குரூப் 4 எக்ஸாம்லேருந்து ஒரு 3 தமிழ் கொஸ்டின் இருக்குது. அந்த 3 தமிழ் கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். 14வது கொஸ்டின் பாருங்கள். பிழை திருத்துக. கூற்று: ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம்: உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஆமாம், கண்டிப்பாக உயிரெழுத்துக்கு முன்னாடி உயிரெழுத்தில் ஒரு வார்த்தை தொடங்குதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஓர் தான் பயன்படுத்தணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒருன்னு கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி அது தப்பு. ஓகேங்களா? அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று தவறு, காரணம் சரி. நெக்ஸ்ட் பாருங்கள் 15. ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துக. தேவை கோட்டை. தேவை கோட்டைக்கு என்னென்னு சொல்லலாம்? தேவை ஓட்டை அப்படின்னு சொல்லணும். கோவன்புதூர். கோவன்புதூருக்கு நம்ம சொல்லணும் கோயம்புத்தூர்னு சொல்லலாம். கோயம்புத்தூருக்கு அப்புறம் தான் கோவைன்னு மறிவிடுச்சு. கோவன்புதூர், கோயம்புத்தூர், அப்புறம் கோவை. ஓகே. பூந்தமல்லி அப்படின்னா பூனமல்லி அப்படின்னு போட்டிருக்கு. பூந்தமல்லினா பூனமல்லி. சோழநாடு அப்படின்னா சோநாடு. சோழநாடுன்னு என்ன வந்திருக்குதாங்க? சோநாடு. அப்போ பி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டானது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 16. இருபொருள் தருக. தாரணி. இருபொருள் தருக தாரணி. தாரணினா நம்ம என்ன சொல்லலாம்னா பூமின்னு சொல்லலாம், உலகம் அப்படின்னு சொல்லலாம். தாரதினா பூமின்னு சொல்லலாம், உலகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக சூரியன் வராது. சூரியனுக்குனோட இன்னொரு மீன் தான் கதிரவன். கதிரவன்னா அதுவும் வராது. கடலும் வராது. கடலுக்கு அந்த தாரணிங்கிற கடலுக்கு பேரே கிடையாது. அப்போ தாரணின்னா பூமி, உலகம் என்பதே சரியான ஆன்சர். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.